கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி, அதாவது நிலம் தோன்றிய பின் தோன்றிய முதல் மாந்த இனம் தமிழ் இனம். முதன் மொழி தமிழே. இதைத்தான் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்தோம் நாங்கள் என்று அழகாக புரட்சிக் கவிஞர் பாரதிதாசனும் பாடியிருப்பார். அப்படிப்பட்ட தமிழர்கள் மொழியின் தொன்மைக்கும் மண்ணின் செழுமைக்கும் இலக்கிய பெருமைக்கும் தமிழ் மருத்துவத்திற்கும் உரியோர் நாம் என்பதில் பெருமிதம் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தமிழ் முன்னோர்களால் தமிழ் மருத்துவம் தமிழுக்குரிய அத்துணை தொன்மை சிறப்புகளையும் கொண்டது. பழந்தமிழ் மக்களின் அறிவுக்கு சான்றாகவும் அமைந்துள்ளது. நாகரீகம் மாற மாற நாமும் மாறினோம். இதுபோல நம்முடன் நம் மருத்துவத்துறையும் மாறிக்கொண்டே போகிறது. இதில் நம் முன்னோர்கள் வளர்த்து வந்த தமிழ் மருத்துவம் நாகரிகத்திற்கு மாறிட மனிதர்களுக்கு தமிழ் மருத்துவம் தெரியாமல் போய்விட்டது. சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். ஆரோக்கியமான மனிதர்களால் மட்டும்தான் சாதிக்க முடியும். சிலந்தி வலையாக நோய் பிணி நம்மை பின்னிக் கொண்டு சிதைத்து விடுமோ என்று ஏங்குவோர் பலர் இருக்க, அவர்களுக்காக தமிழ் மருத்துவம் என்ற பொக்கிஷத்தை பாதுகாத்து பத்திரமாக நம்மிடம் கொடுத்து சென்றதை மறந்திடலாமா? உலகமே அதிசயிக்கும் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, வான சாஸ்திரம், அறுவை சிகிச்சையிலும் கல்வித்துறையிலும் மருத்துவத்துறையிலும் என பல துறைகளிலும் சாதித்து காட்ட முடிந்தது. அந்த வகையில் தமிழ் மருத்துவத்தின் பெருமைகளை நன்கு அறிந்தவர்களிடம் ஒரு நேர்காணல் நடத்தி அவர்களுக்கு என்ன பிரச்சனை தரக்கூடிய பிணியாக இருந்தாலும் அதனை கண்டறிந்து யாராலும் தீர்த்து வைக்க முடியாத பிணிகளுக்கு சவாலாக நின்று சாதித்து காட்டும் ஹெர்போகேர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் வர்மக்கலை ஆசான் நவீன் பாலாஜி அவர்களால் மட்டும்தான் முடியும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் பெற்று வளமோடு வாழ்கையில் உடல் நலமுடன் வாழ ஹெர்போகேர் மருத்துவமனையை நாடுங்கள். எல்லாம் விதி என்று வாழ்பவர்களுக்கு கலங்கரை விளக்கமாக இருந்து உங்களை கரை சேர்க்கும் நமது ஹெர்போகேர் மருத்துவமனை. வணக்கம், நான் உங்க நளினி பேசுறேங்க. இறைவனோட அருளும் ஆசையும் இருந்தாதாங்க நல்ல எண்ணங்கள் ஒன்று சேர முடியும், நல்ல மனிதர்கள் ஒன்று சேர முடியும். மனிதனை நோயிலிருந்து குணப்படுத்த வேண்டும், அடுத்து அந்த மனிதனுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் டாக்டர் SR நவீன் பாலாஜி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஹெர்போகேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை. மகிழ்வித்து மகிழ் என்ற அடிப்படையில் எல்லா மக்களும் நோய் நொடி இல்லாமல் எல்லா வளங்களும் பெற்று நலமாக வாழ முடியும் என்று கூறுகிறார் ஹெர்போகேர் தலைமை மருத்துவர் பர்மா ஆசான் நவீன் பாலாஜி அவர்கள். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, பருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர்பழி ஏற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா. நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா
கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா. நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. மகானான நம்ம வர்ம ஆசான் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள். இன்று இவரிடம் பயன்பெற்றவர்கள் பல்லாயிரம் பேர். நாளை இவரால் பயன்பெற போகிறவர்கள் பல கோடி பேர். பார்த்தது என்னமோ எனக்கு கடவுளே போட்டா வச்சிருக்கேன். ரைட், சரி. ரொம்ப நன்றி ஐயா. என் பேர் வாசுதேவ். நான் இருக்கிறது ஆவணி. எனக்கு ஒரு 4 மாதம் முன்னாடி இந்த லெஃப்ட்டு கை ரொம்ப வலி எடுத்து, அதுக்கப்புறம் லெஃப்ட்டு காலும் நடக்க முடியாமல் இருந்தது. நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு எனக்கே மனசு வேதனையாக இருந்தது. அப்புறம் தான் டிவியில் இந்த நம்ம டாக்டர் நவீன் பாலாஜியை பற்றி ஒரு ஆடு வந்தது. அதை நான் பார்த்தேன். உடனே எங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு பரவாயில்ல, இது எப்படியாவது போகணுமா அப்படின்ட்டு அங்கேருந்து டி நகர் வந்து ஒரு ஆட்டோவில் இங்கே ஹாஸ்பிட்டல் வந்தால் பயங்கரமான கூட்டம். அவ்வளோ ஜனங்களும் டாக்டர் நம்பியே வர்றாங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இது ஒரு பெரிய கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். அதனால தான் டாக்டர் அவங்க இந்த அளவுக்கு ஜனங்கள்கிட்ட ஒரு ஈடுபாடு வச்சு ரொம்ப அருமையாக வைத்தியம் பார்க்குறாங்க. நானும் ரொம்ப நம்பிக்கையாக வந்தேன். இப்போ 2 வேளை மருந்து கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் ஓரளவு நடக்கக்கூடிய அளவுக்கு பலம் வந்துருச்சு உடம்புல. இருந்தாலும் இனிமேலும் மருந்து சாப்பிட்டு அவங்கள்ட்ட என்னுடைய உடம்பை நல்ல முறையில் ஸ்ட்ரென்த்தியாக வச்சுக்கலாம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது. அதுக்காக தான் டாக்டர்கிட்ட வந்துருக்கேன். அவருக்கு இந்த மாதிரி இலவசமாக கொடுக்குறதுனால பக்கவாதத்துக்கு இவ்வளோ பெரிய கோடி புண்ணியம் அவங்களுக்கு. ஆனால் இவர் நீண்ட நாள் வாழ்ந்து மக்களுக்கு ரொம்ப சேவை செய்யணும்னு அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா இந்த வழியிலேருந்து எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து 8 வருஷமாக நான் வந்து பார்க்க டாக்டரே இல்லை, லேடி டாக்டரை 8 வருஷமாக பார்த்துட்ருக்கோம். 8 வருஷமாக ஸ்கேன் எடுப்பாங்க, எல்லாமே எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஹார்மோன் சேஞ்சு, இது வந்து அந்த வயசு குறிப்பிட்ட வயசு தான் இருக்குன்னு எல்லா டாக்டருமே சொல்லிட்டாங்க. அது லேடி டாக்டரில் இதுக்கு சம்மந்தப்பட்ட மகப்பேறு டாக்டர் எல்லாத்தையுமே பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேப்லெட் சாப்பிட்றப்ப கொஞ்ச நேரம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 4 நாள் போகிறது எங்களுக்கு உண்மையிலே அந்த குடும்பத்தில் ஒன்றுமே புரியாது. சுயநலம் இழந்துருவாங்க, சேலை தனியாக போயிடும், என்னாலும் ஒரு வேலை செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக அவங்க ஒய்ஃப் வந்து அவ்வளோ வழிகளில் துடிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க. வழியில் பார்த்தீங்களா யாராவது பார்த்தீங்களா? அந்த வழியில் பார்த்தீங்க இல்லையா? ட்ரீட்மெண்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட கிடையாது, 2 மினிட்ஸ் தான் ஆச்சு. கொஞ்சம் சொல்லுங்கள் சார், எப்படி வந்தீங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிரமப்பட்டேன் சார். ஆனால் உண்மையிலே நான் நினச்சி கூட பார்க்கல. டிவியில் சொல்லுவாங்க போய் சாரை பார்ப்போன்ட்டு. நான் அதை கொஞ்சம் அப்படியே ஆசைப்படுத்தி வேலையை விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி உண்மையிலே சாரை பார்க்கணும் அப்படின்னு வந்தேன். வந்து வரப்பில் நல்லா தான் வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு 2 மணி நேரம் அவங்க பட்டது எல்லாமே பார்த்தாங்க. ஆனால் சார் வந்தோடனே வெளியில் வரும்போது பார்ப்பாங்கன்னாங்க, கையை பிடிச்சி உனக்கு உடனே நான் இப்போ சரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட எனக்கு வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி தான் இருந்தேன். ஆனால் சில நிமிஷத்தில் சாரோட அசிஸ்டன்ட் டாக்டர் வந்து கையை பிடிச்சி அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அடுத்த நிமிஷத்தை இந்த மாதிரி நல்லா இருக்காங்க. உண்மையில் நான் நன்றி
நான் நன்றி சொல்லி டாக்டர்கிட்ட உண்மையிலே இது எங்களால் நம்பவே முடியல. அதனால் டாக்டர் உங்களுக்கு கோடான கூட நன்றி டாக்டர். எங்களை போல உங்களுக்கு நன்றி டாக்டர். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் சார். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஆயிஷா. நாங்கள் சைதாப்பேட்டிலேருந்து வர்றோம். சாரை வந்து பார்த்துருக்கேன். சைனஸ் ப்ராப்ளத்துக்கு மருந்து வாங்கியிருக்கேன். பேக் பெயின், கால் வலி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கால் கூட கீழே ஊண்ட முடியாது. அந்த மாதிரி ஒரு வழியில் கஷ்டப்பட்டேன் 2013 சார்கிட்ட வந்து பார்த்ததுலேருந்து இப்போ சார் வந்து கால் வலி நல்லா க்யூர் பண்ணிட்டாரு. அவர் சொன்ன மாதிரி மெடிசன் எடுத்து அவர் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணவும் அல்லாவுடைய உதவினால் டாக்டருடைய மருந்தால் எல்லாமே நல்லா க்யூர் ஆயிடுச்சு. போன மாதம் நாங்கள் ஊரா கூட போயிட்டு வந்தோம். என்ன சொல்கிறது, ஒரு 10 வருஷம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அங்கே போய் எல்லாருமே என்னுடைய வயசை கேட்டாங்க. 51 வயசில் இவ்வளோ அமல் செய்கிறீங்களேன்னு ஆச்சரியப்பட்டாங்க. நல்லா ஓடி தொழுகை இபாதத்தில் ஈடுபட்டோம். இந்த மருந்தோடைய வேலை எல்லாம் அல்லாவுடைய கிருபையால் அவர் சொன்ன மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணோம். 13 வருஷமாக பிபி மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தேன். அது இப்போ 6 மாதமாக பிபி மாத்திரையும் போடுறதில்ல. நோய் நல்லா க்யூர் ஆயிடுச்சு. அவரே சொல்கிறாருல, நான் குரான் ஓதாமல் படிக்க தூங்க மாட்டேன், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் திருக்குறானை ஓதுவேன்றாங்கல்ல, அதே மாதிரி அவர் சொல்கிற மாதிரி எல்லாமே கேட்டு பிள்ளைங்களே அதே மாதிரி பழக்கத்துக்கு கொண்டு வந்து மகிழ் சொல்கிறாரு. அவர்கிட்ட வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா நோயும் போயிடுச்சு. நான் சந்தோஷமாக இருக்கோம். நவீன் பாலாஜி சாருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. வணக்கம் சார். நான் ஸ்ரீதர். இப்போ கிருஷ்ணகிரி 3 மாதமாக மருந்து எடுக்கிறேன். எனக்கு ஃபிட்ஸு 10 வருஷமாக இருந்துச்சு. இப்போ 3 மாதம் சாப்பிட்டதுலேருந்து ஃபிட்ஸ் வரதில்லை சார். முன்னெல்லாம் படிச்சுட்டே இருப்பேன். படிச்சுட்டே இருக்கும்போது மைண்ட் ஒரு டிஸ்டர்ப் ஆகிட்டு ஜாம் மாதிரி ஆகி அப்படியே மயங்கி விழுந்துருவேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நினைவு எதுவுமே இருக்காது. இப்போ 3 மாதமாக எதுவுமே வரதில்லை சார். நல்லா இருக்குது சார். டிஎன்பிசி டிஎன்பிசி படிச்சு. சூப்பர், வாழ்த்துக்கள். கைத்தொழுங்க சார். கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. தேங்க்யூ சார். ஓகேவா? எந்த சூழ்நிலையில் என்னைக்கு உங்களுக்குள்ள மனசுக்குள்ள இவ்வளோ வலிமையும் தைரியம் உங்களுக்கு வந்துச்சு, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. டிஎன்பிசி என்ன எழுதுறீங்க? இப்போ குரூப் 2 எழுத போகிறோம் சார். எழுத போகிறீங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. தேங்க்யூ சார். அது நன்றி சார். தேங்க்யூ. நல்லா இருக்கு போகிறதுக்கு இப்போ நல்லா வந்துச்சு. மேலே கூப்பிட்டாங்க. இப்போ தான் நானே பார்க்குறேன். நிப்பாட்டுங்க. கை தூக்குங்க. அப்படி எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஆமாங்க சார், இருந்து பார்த்தேங்க சார். பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நானே எங்கள் பாப்பா கூட்டிகிட்டு வந்தேன். இவ்வளோ இதாக இருக்கிறதே நல்லா போகுதுங்கும் போது நம்ம பாப்பாவுக்கு நல்லா போகும் அப்படின்னு தான் கூட்டிகிட்டு வந்தேங்க சார். கிரேட் சார். ஸ்டன் ஆகிட்டேன் நான். ரொம்ப செதிலாக பார்த்தேங்க சார் போன மாதம் நான். அப்பா என்ன பேசுறதுன்னு தெரியலிங்க சார் எனக்கு. அப்படியே பியூராக காலில் இப்போ காமிக்கிறாரு இல்லைங்க சார், அந்த மாதிரி இருந்ததுங்க சார் ஒரு ஃபேஸ் ஃபுல்லாகவே. இங்கே பாருங்க, கீழே காலில் இருக்கு பார்த்தியா? இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லு முகமெல்லாம் இருந்துச்சு 1 மாதத்துக்கு முன்னாடி. பார்த்தீங்கல்ல எப்படி இருக்குப்பா? உடம்பு முழுவதும் இதே மாதிரியே இருந்ததுங்க. காலில் கருப்பாக இருந்ததுங்க. சார்கிட்ட கூப்பிட்டு வந்தேங்க. கூப்பிட்டு வந்தோடனே சார் சொன்னாப்புல, உங்கள் இறைவன் இங்கே வந்ததுக்கு உங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள், அல்லாவுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நானும் சரி சார் மருந்து கொடுத்தாங்க, மருந்து வாங்கிட்டு போய் கொடுத்தோம், கண்டினியூவாக கொடுத்தோம். சார் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணோம். ஒரு 25 நாள் தான் மருந்து கொடுத்தோம் கரெக்டாக. ஆனால் பையனுக்கு எவ்வளோ பரவாயில்லைங்க. இந்த இறைவனுக்கும் நன்றி சொல்கிறேங்க, சாருக்கும் நன்றி. அல்லாவுக்கு நன்றி சொல்லுங்க. 25 நாளையில் எவ்வளோ மாற்றம் பாருங்கள். இதெல்லாம் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் கூட குணப்படுத்த முடியாது சார். நான் இத்தனைக்கும் நான் ஏன் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னா, மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனைகள் பாவம். ரைட், முடிஞ்சது செய்வோம், அவ்வளோதானே. பார்த்தப்ப அடையாளமே தெரியலைங்க. இப்போ நீங்கள் சொன்னதான் தெரியுது. ஒருத்தர் செயின் கூட அள்ளி கொடுத்தாரு, உங்கள்கிட்ட கோல்டு செயின் ஃப்ரீயாக கொடுத்தாரு உங்களுக்கு வச்சு சொல்லி. நீங்கள் வேணான்னு சொல்லி கொடுத்தீங்க. நான் ஃப்ரீயாக பண்ணுறேங்க, எல்லாம் ஃப்ரீங்க. ஆமாம். என்ன வயசாச்சு குழந்தைக்கு? 9 வயசு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வாடத்துங்க. இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீனுடைய எனர்ஜி டோட்டலாக இல்லைம்மா. பா, பேர் என்ன குட்டிமா? ஐ, அழகாக பேசுறியே. சட்டை கழட்டு.
ஸ்கூல் போறியா? என்ன படிக்கிற? தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா நீ? இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இது அழகாக கவலையே பட வேணாம் சார். இதை விட மோசமாக ஒரு முஸ்லீம் வந்து மயிலாடுதுறையில் எல்லாருமே பார்த்துக்கேன் சார். கடைசி இன்னைக்கு தான் பார்த்துட்டேன். உங்களை வந்து தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கின் டாக்டர் எல்லா டாக்டரையும் பார்த்துக்கேன் சார். அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 லட்சம் எல்லா இடத்தையும் வித்துட்டு வாடகையில் இருக்கேன் சார். இப்போ என்னால் புரியல சார். என் லைஃப் இருக்கும்போது அவனை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் சார் எங்கள் ஒன்றோட கடைசியாக வந்து சார். எனக்கு பைசா வேணாம் விடுங்க சார். பைசா இல்லை சார். ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க. நான் ஒரு 3 மாதம் கழிச்சு இந்த குழந்தைய நான் வீடியோவில் காமிக்கிறேன். எனக்கு அப்புறம் அவங்க அக்கா இருக்காங்க, அவங்க அண்ணன் இருக்காங்க, யார் சார் பார்ப்பாங்க? அழகாக கவலையே பட வேணாம் சார். நமக்கு இருக்க பிரச்சனையா சார்? இந்த குழந்தைய பாருங்க சார். என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? சார் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையை பார்க்குறீங்க. ஒரு நாளைக்கு நான் 150 1000 பேர்த்த நான் பார்க்குறேன் சார். நான் கண்ணீரோட பார்த்துட்டு இருக்கேன். நான் திரும்பிடா குட்டிமா. இந்த குழந்தை எப்படி மட்டும் மாறுதுங்கிறது மட்டும் நீங்கள் பாருங்கள். கரெக்டாக ஒரு 6 மாதம் கழிச்சு பாருங்க என்கிட்ட. நீங்கள் பேர் என்ன? ஓகேடா சொல்லலாம் போடா ஓகேடா. ஒன்றும் இல்லை சார், கவலைப்படாதீங்க. என்ன நீங்கள் எனக்கு 5 பைசா எனக்கு வேண்டாம். சரியா? எல்லாமே சரியாக. ஐயோ ப்ளீஸ் வேணாம், ஒன்றும் வேணாம் சார். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உண்மையிலேயே நான் வந்து உங்களை தலை வணங்குறேன். ஒரு நிமிஷம் கொடுங்களேன் அதான் சார். இவர் சார் வந்து உங்கள் பேர் என்ன? முகமது அலி. நான் தினமுமே நான் வந்து டெய்லி நான் படுக்கும் பொழுது திருக்குரான் படிக்காமல் நான் படுக்க மாட்டேன். நான் ஒவ்வொரு நபர்களுக்கு நான் சொல்கிறதே என்ன அப்படின்னா, திருக்குரான் தயவு செய்து படிங்க. ஒவ்வொருத்தருமே நமக்கு வாழ்ந்து காட்டி, அதாவது கடந்த கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து உணர வைத்த பெருமகனார், நபிகள் பெருமகனுடைய ஹதீஸும் சரி திருக்குரானையும் சரி நீங்கள் படிச்சிங்கன்னா வாழ்க்கையில் தோல்விங்கிறதே கிடையாதுங்கிறத நான் உணர்ந்து இன்னைக்கு என்னுடைய வெற்றிக்கு காரணமே திருக்குரான் தான். ஓப்பனாக பேசுகிறேன். நான் திருக்குரான் படிக்காமல் நான் படுக்கவே மாட்டேன். இன்னைக்கு கூட வரும்போது காலைல படிச்சு தான். எவ்வளவு நேரம் ஆனாலும் படிக்காமல் போக மாட்டேன். நான் ஹிந்து தான், நான் முருக பக்தன். ஆனாலும் இறைவன் என்பவன் ஒருவனே. அந்த இறைவன், நான் முருகன் சொல்கிறேன், இவங்க அல்லான்னு சொல்கிறாங்க, அவங்க இயேசுன்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் நான் திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு நான் போனது கிடையாது. என் பேர் நவீன் பாலாஜி. நான் முருகன் மட்டும்தான் வணங்குவேன். இறைவன் ஒருவன் முருகனே, அந்த நேம் வச்சுக்கிட்டேன் நான். ஆனால் என்னுடைய மார்க்கம் வந்து இஸ்லாம். முழுக்க நான் வந்து ஃபாலோ பண்ணுறது எல்லாமே நான் திருக்குறானை தான் ஃபாலோ பண்ணுறேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த குழந்தையை பார்த்த உடனே இவர் வந்து ஒரு இஸ்லாமியர் சார். இந்த குழந்தைக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டாந்து கொடுத்தாரு எனக்கு. பட் அது வேண்டாம், ஏன்னா நான் கண்டிப்பாக எனக்கு கடவுள் அந்த சக்தியை கொடுத்துருக்காரு. நான் இலவசமாக தான் பண்ண போகிறேன் அது அப்புறம். ஆனால் அவர் எவ்வளவு மனசு மட்டும் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சார் வாழ்க்கை சார்? கண்டிப்பா உங்களை அல்லாஹ் வந்து வாங்க சார் உட்காருங்க சார். என்ன பண்றீங்க? கறி கடை வச்சிருக்கீங்க. உங்களை பத்தி சொல்லுங்க சார் ப்ளீஸ். என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப எங்க வந்து நீ மனித பண்புகள் மாண்புகள் வந்து அழிஞ்சு போச்சு சொல்கிறாங்க? கிடையாது சார், இருக்குது சார். நபிகளுடைய வார்த்தை அப்படியே பின்பற்றார் சார். அதை விட வேறு என்ன சார் அவருக்கு வேணும் சார்? உங்களுடைய வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை, அது உறுதி செய்யப்பட்டு விட்டது. மாற்று கருத்தே கிடையாது சார். உங்களுடைய குணம் உண்டா இல்லையா? நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர்பழியே
பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் பகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. கண்களை பாதிக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் போக்க பாரம்பரிய மருத்துவத்தின் துணையோடு உதவிக்கு வருகிறது டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் நேச்சுரல் ஐ கிட். உடனடியாக உங்கள் இல்லம் தேடி வர ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனடியா கால் பண்ணுங்க. உடல் பருமன் குறைக்க டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் நேச்சுரல் ஸ்லிம் கிட். இந்த ஸ்லிம் கிட்டை வாங்குவதற்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. மது அடிமையினால் விடுதலை பெற்று மறுவாழ்வு பெற நேச்சுரல்ஸ் டீஅடிஷன் கிட்டை பயன்படுத்துங்கள். போதையில்லாத உலகத்திற்கான மாற்றத்தினை உங்களிடமிருந்தே துவங்குங்கள். முதுகு வலியா, மூட்டு வலியா, கழுத்து வலியா, இடுப்பு வலியா, கைகளை தூக்க முடியவில்லையா? கவலைப்பட வேண்டாம். அனைத்து வலிகளிலும் இருந்து நிவாரணம் பெற 10 வகையான மூலிகை உணவுப் பொருட்கள் உள்ள டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் நேச்சுரல்ஸ் ஆர்த்தோ கிட். இந்த ஆர்த்தோ கிட் உங்கள் இல்லம் தேடி வர உடனடியாக ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நமது வர்மா ஆசான் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களோட நேச்சுரல்ஸ் ஹோம் ஃபேஷியல் கிட்ட யூஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் என்ன, மத்தவங்க கண்ணெல்லாம் உங்க மேலதான். சர்க்கரை நோய் பல வகை இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியம் பெற உருவாக்கப்பட்டதுதான் டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் நேச்சுரல்ஸ் டயா கிட். இந்த டயா கிட்டை வாங்குவதற்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நமது டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் மூலிகை உணவுப் பொருட்கள் நீங்கள் வாங்கியவுடன் எங்களது மருத்துவர் குழு உங்களை தொடர்பு கொண்டு அதை எப்படி சாப்பிட வேண்டும் போன்ற அனைத்து விதமான வழிமுறைகள் எடுத்துரைத்து உங்கள் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பார்கள். நமது டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸ் நிறுவனம் ISO 9001 2008 தர சான்றிதழும் மற்றும் ISO 22000 2005 GMP தயாரிப்பு தர சான்றிதழும் பெற்றுள்ளது என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். பெஸ்ட் 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 பெஸ்ட். கொடுப்பான் எவை கொடுப்பான் என்றிவர்கள் எண்ணும் முன்னே புன்னும் கொடுப்பான் பொருள் கொடுப்பான் போதாது போதாதென்றான் இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான் தன்னுயிரும் தான் கொடுப்பான் தயாநிதியே. உங்கள் கவனத்திற்கு உங்கள் நலனே எங்கள் அர்ப்பணிப்பு என்ற அடிப்படையில் டாக்டர் SR நவீன் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஹெர்போகேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை. வர்மா ஆசான் தலைமை மருத்துவர் டாக்டர் SR நவீன் பாலாஜி அவர்களின் தலைமையில் மும்பை,
டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர் மற்றும் தமிழகம் முழுவதும் 70க்கும் மேற்பட்ட ஹெர்போகேர் மருத்துவமனைகள் ISO தரச் சான்றிதழுடன் செயல்பட்டு வருகின்றன. நமது ஹெர்போகேர் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் அனைவரும் மத்திய மாநில அரசுகளால் பதிவு பெற்ற BSMS மற்றும் BAMS சான்றிதழ் பெற்றவர்கள். இங்கு வழங்கப்படும் மருந்துகள் அனைத்தும் நேர்த்தியாகவும் எவ்வித ரசாயனமும் சேர்க்காமல் அனைவரும் ஆரோக்கியமான நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எவ்வித சமரசம் இல்லாமல் அரசு சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு அரசு அனுமதியுடன் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னர் புகழ் போலே, உலகாண்ட புலவர் தமிழ் போலே. நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. வந்த மகனே உன் வாழ்வு நிறைவாக, நீ வாழ்க, நீ வாழ்க. நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க.